நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி நம்மளுடைய உடம்பை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நுரையீரலையும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அதற்கு ஒரே ஒரு வழி பிராணாயாமம் மட்டும்தான். பிராணாயாமம் பற்றி பகவத்கீதையிலேருந்து அப்போ இருந்தே இந்த யோகாவில் முதல்ல வர்றது பிராணாயாமம் மட்டும்தான். பிராணாயாமம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பத்மாசன முறையில் உட்காந்து தான் பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா அப்போ தான் பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது. ஏன்னா கொரோனாவே நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி அப்படிங்கிறதுனால கொரோனா மட்டும் இல்லை, வேறு எதுக்குமே ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு சாக்கடை பைப்பே இருக்குது அப்படின்னா அது தண்ணி விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடுறோம். அது க்ளீனாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு எப்போவுமே நல்லது. அது மாதிரி தான் நம்மளுடைய சுவாச பாதையை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கு பத்மாசன முறையில் எல்லோராலையும் உட்கார முடியாது, அது நிறையா முடியாது. அதனால் நிறையா பேர் பிராணாயாமம் பண்ணுறதே இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கோங்க, நின்றுக்கோடக்கோங்க. ஒரு டாக்டர் இதை சொன்னது. இது ஒரு யோகா சொல்லி கொடுத்தாரு சொல்கிறதில்ல, இது டாக்டர் சொன்னது. பிராணாயாமம் அப்படிங்கிறது யோகாவில் மட்டும் இல்லை, டாக்டருங்களும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், பத்மாசன முறையில் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னும், சம்மணம் போட்டு தான் உட்காரணும் அப்படின்னும் எந்த விதமான அவசியம் இல்லை. நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கோங்க. முதல்ல வலது பக்க மூக்கில் வேகமாக காற்றை, வேகமாக இல்லை மெதுவாக கூட நீங்கள் உள்ளே இழுங்க. ஃபுல்லும் எவ்வளோ தூரம் வயிறு அப்படியே உள்ளே போயிடும் அந்த அளவுக்கு இழுத்துட்டு 2 மூக்கும் நல்லா ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் வச்சு நல்லா மூடிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நிறுத்துங்க, அப்படியே நெஞ்சில் நிறுத்துங்க. அப்புறம் வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்கு வழியாக அந்த காற்று மெதுவாக வெளியில் விடுங்க. மெதுவாக விட்டாலும் சரி, வேகமாக விட்டாலும் சரி. திருப்பி அந்த இடது பக்க மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இழுங்க. திருப்பி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுங்க. எவ்வளோ நிறுத்த முடியுமோ நெஞ்சில் அவ்வளோ நேரம் நிறுத்துங்க. திருப்பி இடது பக்க மூக்கு அடைச்சிக்கிட்டு வலது பக்க மூக்கு வழியாக விடுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் அவசியம் இதை செய்யுங்க. நான் எனக்கு கொரோனா வந்தப்போ எனக்கு அந்த காய்ச்சல் வந்திருந்தது. அப்போ இந்த பிராணாயாமம் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும் நுரையீரலிருந்து. இந்த பிராணாயாமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். அப்போ தீஞ்ச ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் நான் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன், அது பிராணாயாமம் பண்ணும்போது மட்டும் அது வருதுன்னு சொல்லிவிட்டு, அது உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் செய்யுங்க. 10 நிமிஷங்கிறது 20 நிமிஷம், 20ங்கிறது 30 நிமிஷம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அது கண்டினியூவாக 1 மாதம் நான் செஞ்சேன். அப்புறம் அந்த ஸ்மெல் வரதே இல்லை. அது மாதிரி உங்கள் சுவாசத்துலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கவே கூடாது. சுவாச கோளாறு மட்டும் எப்போவுமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம். நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தயவு செஞ்சு செய்யுங்க. நீங்கள் எதை கடைப்பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்காக இதை கடைப்பிடிங்க. பத்மாசன முறையில் தான் உட்காரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, சம்மணம் போட்டு தான் உட்காரணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் சேர் மேலேயே உட்காந்துக்காங்க, நீங்கள் டிவி பார்த்துக்காங்க, என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்கன்னு நான் எல்லாத்துலேயும் சொல்வேன். உங்களுக்கு பிடிக்கலைனாலும் இதை செய்யுங்க. நன்றிங்க.